நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம தேவநீதியை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சுயநீதியோட அதை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதற்கு நாம தனிப்பட்ட வேத பகுதியை பிரதானமாக எடுக்காம ஒரு வேத வசனத்துல உள்ள குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் எடுத்து பார்க்க போறோம். அதுக்கு ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6 துவக்க பகுதியை மெயினா எடுத்துக்க போறோம். அங்க பார்த்தோம்னா 5வது வசனத்துல மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுல நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதிங்கிறது சுயநீதியை குறிப்பிடுது. அதே போல 6வது வசனத்துடைய துவக்க பகுதியில விசுவாசத்தினாலாகும் நீதியானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தேவ நீதியை குறிக்கிறதாக இருக்கு. முதலாவது நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை பார்க்க போறோம், அதாவது சுயநீதி. இந்த சுயநீதினா என்னங்கிறத அந்த வசனத்தை முழுவதுமா பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். 5வது வசனத்துல மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சுயமா செய்யக்கூடிய சில காரியங்கள்னால பிழைக்க முடியுங்கிறத காண்பிக்குது. அந்தபடியாக சுயத்தை சார்ந்திருக்கிற நீதியாக இருக்கு. இந்த சுயநீதிய மனுஷன் கீழ்ப்படியாமைக்குள்ளார போன போதே பற்றி கொண்டான். அதாவது ஆதாமும் ஏவாளும் தேவன் விதித்த ஒரு கட்டளைய மீறி அவங்க தன்னுடைய சுயத்தினால ஒரு முடிவு பண்ணி அந்த பழத்தை புசிக்கிறாங்க இல்லையா. அப்போ தேவன் பேர்ல இருந்த விசுவாசத்தை விட்டுட்டு அவங்க தன்னுடைய சுயத்தினால ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஆண்டவர் ஏன் அதை அவங்க செய்யும் போதே தடுக்கல? ஏன்னா ஆண்டவர் சுயாதீனத்தை மனிதன் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமத்துல இந்த பூமியின் ஆளுகையை அவன் கையில கொடுக்கும் போதே அவர் மனிதனுக்கு அவருடைய சுய விருப்பத்தை தேர்வு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அப்படியா இருக்கும்போது தங்களுடைய சுய விருப்பத்தினால பாவத்தை தேர்வு செய்யறாங்க. அப்படியாக அவங்க கடைசி வரைக்கும் பாவத்திலே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துடைய உணர்த்துதலை தேவன் மனிதனுக்கு உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா புதிதாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு பாவம் என்னதுன்னு தெரியாது. அவன் தேவ சாயலாக நன்மை செய்கிறவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா பாவம் அவனுக்குள்ளார பிரவேசிச்ச போது அதனுடைய விளைப்பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அவன் உணராது இருந்தான். அதை அவன் எந்த காலத்துல உணர்ந்து கொண்டான்? ஏதேனை விட்டு வெளியனுப்பப்பட்ட போது. அப்படியாக பாவமானது அவனுக்கு ஏதோ ஒரு தீய விளைப்பலன்களை கொண்டு வருதுங்கிறத முதலாவது மனிதனுக்கு உணர்த்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தேவன் ஒரு சந்ததியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா தேவன் அவனுக்கு என்ன உணர்த்தி வைக்கிறாரா, நீ உன்னுடைய சுய விருப்பத்தை பின்பற்றிக்கோ, ஆனா சில விஷயங்களை செய்யாத, அது உனக்கு பாவமா இருக்கும், அதுவே உனக்கு சில விளைப்பலன்களை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு முக்கியமா 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு இல்லையா. அந்த கட்டளைகள் அவன் எப்படியெல்லாம் இருந்தா பாவம் இல்லாம இருக்க முடியுங்கிறத காண்பிக்குது. அது அவன் சுயத்தினால செய்யக்கூடியது. அதையே நாம ரோமர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து சுயநீதியை பின்பற்றுகிறவர்கள் இந்தபடியான காரியங்களை செய்யும் போது பாவத்திலிருந்து அவங்க தன்னை விலக்கி காத்து கொள்ளப்பட முடியுங்கிறது உணர்த்தி வைக்கப்படுது. அப்படியாக தங்களுடைய சுயத்தினால் நடந்து கொண்டு ஒரு மனிதன் பாவத்திற்குட்படாம இருந்தானா அவனால இந்த பிரமாணங்களை முழுவதுமாக கை கொள்ள முடியல. இதற்கு திருஷ்டாந்தமாக தான் இஸ்ரவேல் மக்களை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. அவங்க தன்னுடைய சுயத்தினால தன்னை பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ள முடியாம போகுது. அதனால பல தீய விளைப்பலன்களை சந்திக்கிறாங்க. இப்படி அவங்கள திருஷ்டாந்தமா வச்சு இந்த உலகத்துக்கு சுயநீதியானது ஒன்றுக்கும் உதவாதுங்கிறத காண்பிக்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால வெளிப்படுகிற சுயநீதியானது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தானே இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அந்தபடி அல்ல. புறஜாதிகளும் மனசாட்சியினால நியாயப்பிரமாணத்தின்படியே நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரோமர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. நாம ஆண்டவரை அறியாம புறஜாதிகளாக இருந்த போதும் நமக்குள்ளார இருந்த மனசாட்சி இது தப்பு, இது சரி, இந்தபடி செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற பிரமாணங்களை நமக்கு உணர்த்து வித்தது இல்லையா. அப்படியாக நாமும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக சுயநீதியை பற்றி கொண்டவர்களாகவே இருந்தோம். அப்படியான சுயநீதி நம்மள பாவத்திற்குட்படாம இருக்க செய்ததா? இல்லையே. அப்ப நாம என்ன உணர்ந்து கொள்ளணும்? தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினால தேவ நீதினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணுங்கிறத அறிந்து கொள்ளணும். இதை நமக்கு ரோமர் 10வது அதிகாரம் 6ல இருந்து 10வது வசனத்துல பார்க்கும்போது புரியும்.
அந்த வசனம் விசுவாசத்தினாலாகும் நீதியானதுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. அந்த நீதி என்னது? தேவ நீதி. அந்த நீதி கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கு. அதற்குரிய விளக்கத்தையே மேற்படியாக இந்த வசனம் எல்லாம் நமக்கு உணர்த்து வைக்குது. அப்படி கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது அவரை நாம இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருதயத்தினால விசுவாசிக்கும் போது வருவதே தேவ நீதியாக இருக்கு. அந்த தேவ நீதியே நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கு. அதே அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தோம்னா என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அந்தபடியாக இருதயத்துல விசுவாசிச்சு ரட்சிக்கப்படுறோம். இருதயத்துல விசுவாசிக்கும் போது தேவநீதி உண்டாகுது. அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டாகுது. அதற்கு மேற்படியா இருக்கிற 10வது வசனம், நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படி நாம இருதயத்துல விசுவாசிச்சு அதன் மூலமாக நமக்குள்ளார உண்டாகிற தேவநீதியை உணர்ந்து அதை நாம அநேகருக்கு வாயினால அறிக்கை பண்ணும் போது நாமும் ரட்சிக்கப்படுறோம். அநேகருக்கு அந்த ரட்சிப்புக்கான அழைப்பையும் கொடுக்கிறோம். அந்தபடி அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லைன்னு வேதம் சொல்லுகிறதுன்னு 11வது வசனம் சொல்லுது. எப்படி கெட்டு போறதில்ல? பாவத்திற்கு உட்பட்டு ஆத்துமா அழிவுக்குள்ளாகாம கிறிஸ்துவை விசுவாசத்தினால பற்றிக்கொள்ளும் தேவ நீதினால காப்பாற்றப்படுகிறோம். ஏன்னா அவரை விசுவாசிக்கும் போது நாம யாரை பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை. எபேசியர் 1:13 வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியானவரால அவருக்குள்ளார முத்திரை போடப்படுகிறோம். அந்தபடியாக கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போடப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய சத்தத்திற்கு முழுவதுமாய் செவிசாய்த்து அவர் சொல்லுகிற வழியில் நாம நடக்கும் போது தேவ நீதியானது நம்மை பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். அப்ப தேவன் நமக்கு சுயவிருப்பத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்தபடி நாம நடக்கக்கூடாதான்னு நாம நினைக்கலாம். நாம சுயவிருப்பத்தின்படி நடந்த நாட்கள் எல்லாமே பாவத்திற்குட்பட்டதா இருக்கு. இப்போ நாம நம்முடைய சுயத்தினால் நடக்கலாம். ஆனா நம்முடைய சுயத்தின் தேர்வு எதுவாக இருக்கணும்? தேவனுடைய வழியாக இருக்கணும். தேவனுடைய நீதியை பின்பற்றுகிறதாக இருக்கணும். அவர் காண்பிக்கிற வழியில் நாம செல்லும் போது நாம பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவோம். அதை நாம புரிந்து கொண்டோம்னா சுயநீதியை காட்டிலும் தேவ நீதியே நமக்கு தேவையானதுங்கிறத புரிந்து கொள்வோம். இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து சுயநீதியை நம்மை விட்டு அகற்றிவிட்டு தேவ நீதியை பற்றி கொண்டவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய சுயநீதியானது எங்களை செம்மையான வழியில் நடத்துகிறது இல்லைங்கிறதையும், உம்முடைய தேவ நீதியானது எங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறதுங்கிறதையும் இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு பாவத்திற்கு உட்பட செய்கிற சுயநீதியை விட்டொழித்து உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக தேவ நீதியை உடையவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. அதற்கு எங்களை முழுவதுமாய் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்க நடக்க வேண்டிய வழி இன்னதுன்றதை எங்களுக்கு காண்பிச்சு செம்மையான வழியில தேவரீர் தாமே எங்களை நடத்த வேண்டுகிறோம் தகப்பனே. அந்தபடியாக தேவ நீதினால எங்களை ரட்சித்து கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.